அண்மை செய்தி தேனி, தென்காசி, நெல்லை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இன்று கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மேலும் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி, ஈரோடு ஆகிய மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தொடர்ந்து கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், கடலூர், மயிலாடுதுறை, நாகை ஆகிய மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 22 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழை இன்று துவங்க உள்ள நிலையில் 22 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. திருவாரூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார். லாவண்யா, வணக்கம். இன்றைக்கு 22 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்நிலையில் 4 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை வானிலை ஆய்வு மையம் என்னென்ன அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். அடுத்த 3 மணி நேரத்தில் கடலூர், கன்னியாகுமரி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தென்காசி, தஞ்சாவூர், திருவாரூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர் மற்றும் காரைக்கால், புதுச்சேரி பகுதிகளில் சில இடங்களில் மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக இன்று இந்த 24 மணி நேரத்தில் வடகிழக்கு பருவமழையானது தொடங்க இருக்கிறது. வடகிழக்கு பருவமழையை நாம் சந்திக்க இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தொடர்ந்து தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் மழையானது பெய்து வருகிறது. தொடர்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் தூத்துக்குடி, தென்காசி, நெல்லை உள்ளிட்ட பகுதிகளில் அதிகமான ஒரு மழைப்பொழிவானதை சந்தித்து வருகிறோம். அதன் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை விடக்கூடிய ஒரு சூழலையும் பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் தற்பொழுது டெல்டா மாவட்டங்கள் உட்பட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் அதன் காரணமாக அதாவது ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையும் ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் இன்று வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் அடுத்தடுத்த நாட்களிலும் சரி, அடுத்தடுத்த மாதங்களிலும் சரி, சென்னை உட்பட தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் மழையானது ஒரு நல்ல மழையை எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் வடகிழக்கு பருவமழை என்பது தமிழகத்திற்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை தரக்கூடிய ஒரு மழையாக பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல் வழங்கியிருந்த ஒரு சூழலில் தற்பொழுது அடுத்த ஒரு 3 மணி நேரத்தில் டெல்டா மாவட்டங்கள் உட்பட தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கான ஒரு எச்சரிக்கையையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. லாவண்யா, இன்றைக்கு 4 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்காக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல தமிழக அரசு அந்தந்த மாவட்டங்கள்ல என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது? தொடர்ந்து பொதுமக்களுக்கு முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா? கரையோர மக்களுக்கு பொதுப்பணித்துறை சார்பாக வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பான தகவல்கள் இருக்கா? வணக்கம். பேரிடர் காலங்களை எப்பொழுதுமே கணிக்க முடியாத அளவிற்கு தான் பேரிடர்களை நாம் சந்தித்து வருகிறோம். கடந்த வருட மழைப்பொழிவின் பொழுதும் கூட பல்வேறு பகுதிகளில் மக்கள் அந்த மழை வெள்ளத்தில் தத்தளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் காண முடிந்தது. மற்றும் உணவிற்காகவும் தங்களினுடைய அந்த இருப்பிடத்தை இழந்தும் பல்வேறு மக்கள் பரிதவித்தார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் அரசினுடைய ஒரு கடமையாக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எல்லாம் அவர்களும் மேற்கொண்டு இருக்கிறார்கள். இருப்பினும் வடகிழக்கு பருவமழையினுடைய தாக்கம் எவ்வாறு இருக்கும், குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களை வடகிழக்கு பருவமழையானது தாக்கும் என்பது குறித்தெல்லாம் வடகிழக்கு பருவமழையினுடைய தொடர்ச்சிக்கு ஆரம்பத்திற்கு பிறகுதான் ஒரு கணித்து கூற முடியும். இருப்பினும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்த தகவலின் அடிப்படையில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த வருடம் வடகிழக்கு பருவமழையினுடைய அளவு அதிகமாக இருக்கும். இதன் காரணமாக அனைவருமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதையே சென்னை வானிலை ஆய்வு மையமும் வழிமொழிந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் அதிலும் குறிப்பாக கடந்த வருடத்தில் எந்தெந்த மாவட்டங்கள் அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகி இருந்ததோ அந்தந்த மாவட்டங்களை எல்லாம் முதலில் கண்காணிப்புக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். பேரிடர் குழுவும் அவ்வாறுதான் கண்காணிப்புக்கு எடுத்துக்கொள்வார்கள். மேலும் மக்களுக்கு தேவையான அந்த உதவி எண்கள் அனைத்துமே அறிவிக்கப்பட வேண்டும். அறிவிக்கப்பட்டவுடன் அந்த தொலைத்தொடர்பு எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்ற பல்வேறு
விஷயங்கள் இருக்கிறது. அதற்கான சில நடைமுறைகளும் தற்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள். லாவண்யா, வடகிழக்கு பருவமழை இன்று துவங்க உள்ள நிலையில இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் அதி கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 22 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்தந்த மாவட்டங்கள்ல என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? வடகிழக்கு பருவமழை தற்போது எந்த அளவுக்கு தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கலாம்? இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்த தகவலின் அடிப்படையில் வடகிழக்கு பருவமழை சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமாக இருக்கும் என்று எச்சரித்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் தற்பொழுது நிலவரத்தின்படி தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. சாலைகளில் எல்லாம் தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் காண முடிகிறது. இதன் காரணமாக பள்ளி பிள்ளைகள் பள்ளிகளுக்கு செல்ல முடியாத ஒரு சூழலில் இருக்கிறார்கள் என்று தான் கூற வேண்டும். அதன் காரணமாக அந்தந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறையை அறிவித்திருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால் பள்ளியினுடைய இந்த சுற்றுச்சுவர்கள் நினைந்திருக்கலாம், அதே போல ஏதேனும் ஒரு சாக்கடை குழிகள் இருக்கலாம், அதில் மழைநீர் தேங்கி இருக்கலாம், மாணவர்கள் அதை பார்க்காமல் சென்று ஏதேனும் ஆபத்துகள் ஏற்படலாம் என்ற பல்வேறு விஷயங்களை கருத்தில் கொண்டு இன்று இந்த 3 மாவட்டங்களுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழகத்தினுடைய அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய ஒரு கனமழையை எதிர்பார்க்கலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல் வழங்கியிருந்தது. தமிழகத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் தேனி, தென்காசி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி, ஈரோடு, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என இன்றைக்கு இந்த மிக முக்கியமான அந்த வானிலை எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் வழங்கி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அந்த நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் மிக கனமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக அவர்களுக்கு பள்ளிகளும் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் வடகிழக்கு பருவமழை தொடங்கி அது தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு பரவ வேண்டும். பரவக்கூடிய ஒரு சூழலில் அதிகமான ஒரு மழை பொழிவை நாம் சந்திக்க நேரிடும். தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.